ஆக அன்பர்கள், உங்க வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்றால் இந்த பிறவியில நீங்க என்ன கர்மத்தை செய்வதற்கு பிறந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன கர்மத்தை செய்வதற்காக பிறந்திருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி ஒரு நேரம் வரும். காலமும் நேரமும் வீணாகன பிறகு ஒரு நேரம் வரும். அப்ப நீங்க கேட்பீங்க, நான் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக எது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ வேண்டும். அதற்கு தான் நான் இந்த கர்ம சுத்தி செய்து கொண்டே கர்ம சூத்திர வகுப்பானது நடைபெறுகின்றது. ஆக இந்த கர்ம சுத்தி ஜபம் செய்ய செய்யதான் இந்த கர்மத்தை படிக்க முடியும். கர்மத்தை இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. நமக்கு என்ன தெரியும்னாக்கா, கர்மா இஸ் பூமரிங், வாட் யூ கிவ் இட் வில் பிகம் ரிட்டர்ன் பேக். இத பேசிட்டு போ. இது பூமரிங் மட்டும் இல்ல, எல்லா ரிங்கும் இருக்கு. மேல இருந்து கீழ இருந்து லெப்ட் ரைட் எல்லா பக்கத்துல இருந்து அடிக்கும். பூமரிங்ஸ் இப்படி வீசினீங்கன்னா அது அப்படியே சுத்திக்கிட்டு திருப்பி நம்ம கிட்ட வரும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, இப்படி போய் அப்படிதான் வரும். ஆனா கர்மா பூமரிங் கணக்குல சேர்க்கவே முடியாது. நம்ம இது இப்படி போய் இப்படிதான் வரும்னு எதிர்பார்ப்போம், அது அப்படி வராது. ஏன்னா அது வித்தே விளைவே. வித்து என்றால் விதை. ஒரு மாமரத்துடைய விதை இத்தனோன்னு இருக்கும். அதை போட்டு நீங்க விதைச்சதுக்கு அப்புறம் அது பெரிய மாமரம், 10 வருஷத்துல பெரிய மாமரம் ஆயிரும். 6 வருஷத்துல நினைக்கிறேன். ஆமா ஆமா, பெரிய மாமரம் ஆகி நீங்க போட்டது ஒரே ஒரு விதை. ஆனா அதோடைய விளைவானது பெரிய மரமாகி 100 கணக்குல மாங்கனிய உங்களுக்கு கொடுக்கும், சுவையான மாங்கனிய. அதே போலதான் கர்மாவும். கர்மம் என்பது எண்ணத்தாலையும் உடலாலையும் சொல்லாலையும் செயலாலும் செய்யக்கூடிய விதை. ஒரு செயல் ஒரு விதை போல, ஒரு எண்ணம் ஒரு விதை போல. அதை போட்ட பிறகு அது நல்லதோ கெட்டதோ பல மடங்கு வட்டியும் குட்டியோட திருப்பி வரும். அப்படி வரும்போது அது பாவ கர்மமாக இருந்தால் உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமான, துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம், மரண பயம். புண்ணிய கர்மமாக இருந்தால் உடலுக்கு சுகம், மனதுக்கு சந்தோஷம். ஆக பாவ கர்மம் வரும்போது வந்துருமோன்ற பயம், புண்ணிய கர்மம் வரும்போது அதை கண்டு ஒரு மயக்கம், கிளுகிளுப்பு. அப்ப பாவ கர்மத்தை கண்டு பயந்தவர்களும் புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்கினவர்களும் நிச்சயமாக கர்மத்தோடைய சிக்கல்ல போய் மாட்டியிருப்பாங்க. எப்படி வலையில மாட்டின மீன் போல தன் உயிருக்காக தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு துடிப்பீங்க. எப்படி ஒரு மீன் வலையில மாட்டிச்சுன்னா தன் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு துடிக்கிறதோ, அது போல இதை நான் சொல்லல, அகத்தியர் சொன்னது. வித்தே விளைவே, வளையொத்த வினை கலையொத்த மனம். அப்ப வளையொத்த வினை, உங்களுடைய விளைவை நீங்க வித்து ஒரு விதை, ஒரு எண்ணம் போட்டீங்க, அது சுயநலமும் பாபமும் ஆக இருந்துச்சு. அதோடைய விளைவானது பெருசா இருக்கு. பெரிய நோய், பெரிய வேதனை, துன்பம், துயரம், அவமான, துக்கம் வந்துருச்சுன்னா 100% இருந்துச்சுன்னா ஆடி போயிடணும், பயந்து போயிடும். ஐயோ என்ன பண்ண போறோமோ, ஏதாக போதோ, என்ன ஆக போதோ அப்படின்னு பயம் வருது. அப்ப அந்த விளைவுகளை நீங்க வென்று வர்றதுக்கு பக்தி மட்டும்தான் அடித்தளம். அதுக்கு நீங்க உங்க கர்மத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் இல்லைங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் செத்து போக போறோம், அதுதான் உண்மை. 30 வயசு ஆனவர்கள் இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு மூச்சு எல்லாம் நமக்கு போனஸ், நமக்கு டைம் நிறையால, நமக்கு வந்த வேலை என்னவோ அதை மட்டும் செம்மையாக சிறப்பாக இவர் மாதிரி யாரும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அளவுக்கு செய்து முடித்து காட்டி வென்று ஒரு இன்ஸ்பயரா மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு நம்மளுடைய செயல் இருக்கணும். அப்பதான் எத்தனாயிரம் வருஷமானாலும் உங்களை மறக்க மாட்டாங்க. சும்மா வந்தோம் செத்தோன்ற ஒரு பிறப்பாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 தலைமுறைக்கு மேல உங்களுக்கு 2 இல்ல 1 தலைமுறைக்கு மேலேயே உங்களை நம்மளெல்லாம் இப்ப உள்ள காலத்துல மறந்துடுவாங்க. நம்ம எல்லாம் மனுஷங்க சாப்பிட்ட உணவை மலமாக ஆக்கக்கூடிய மிஷின் கிடையாது.
6 அறிவு படைத்த மனிதர்கள். இதை மிகப்பெரிய அளவுல இங்க மனிதனுக்கும் உயிரினத்துக்கும் மிகப்பெரிய அளவுல நன்மையை செய்யறதுக்கு இந்த 6 அறிவு மனிதனாகிய உங்களால மட்டும்தான் முடியும். அந்த நன்மையை உங்களுடைய அறிவானது 6 அறிவை இன்னும் விரிவடைய செய்வதற்கு இந்த கர்ம யோகம் பக்தியை அடிப்படையாக வைத்து நீங்க அந்த கர்ம யோகத்தை, அந்த கர்ம சூத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பாவ கர்மம் வந்தாலும் சரி, புண்ணிய கர்மம் வந்தாலும் சரி, அனுபவிச்சுட்டு நல்ல அனுபவம் அப்படின்னு என் வேலை இதுதான், நான் இதுக்குதான் பிறந்தேன்னு போயிட்டே இருக்க வேண்டாம். யார் உங்கள் புகழ்ந்தாலும் நீங்க அனுபவிப்பீங்க தவிர்த்து அதை கண்டு மயங்க மாட்டீங்க. யார் உங்களை பயமுறுத்தினாலும், திட்டினாலும், கேலி பண்ணாலும், உங்க இன்சல்ட் பண்ணாலும் அதை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா you are busy with your work. You are born for this. எல்லாரும் தன்னைத்தானே கேட்கணும், நீங்க எதுக்கு பிறந்தீங்க, நான் எதுக்காக பிறந்தேன். தயவு செய்து சொல்லாதீங்க நான் முக்தி அடைவதற்காக பிறந்தேன். இந்த பூமியில இருக்கின்ற ஒரு அருகம்புல்ல கூட முக்தி அடைவதற்காக தான் பிறக்குது. முக்தியை நோக்கி தான் அதை நகர்ந்துகிட்டே போகுது. என் கேள்வி என்னன்னா, இந்த பிறவில நீங்க என்ன பிறப்புக்காக, என்ன கர்மத்துக்காக எடுத்தீங்க உங்க பிறப்ப? இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு வேலை என்ன செய்யணும்னா கர்ம சுத்தி செய்யணும். செஞ்சு வச்சிருக்கின்ற ஆகாமிய பாப கர்மங்களை சுத்தம் செய்வதற்கு இந்த கர்ம சுத்தி ஜபம், லலிதா சகஸ்ரநாமத்தை விட்டா நமக்கு வேற வழி இல்லை, கதி இல்லை. அதுக்கடுத்து இப்ப கர்ம சூத்திர வகுப்பு நடைபெற போகின்றது. கர்ம சூத்திரத்துல முதல் நாள்ல இருந்து இன்று 9வது நாளுக்குள்ள வந்துட்டோம். குருவுடைய ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இப்ப கர்ம சூத்திரத்துக்குள்ள போக போறோம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனபானதவம் பெற்றும் தெளியார் நிலையெண்ணில் அவம் பெருகும் பிழையின் பேசத்தகுமோ. அப்ப கற்றும் தெளிவு எங்கிருந்து கிடைக்குதுன்னா குரு கிட்ட இருந்துதான் நம்ம பார்த்தோம். அந்த குரு நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்புல, கர்ம சுத்தியின் வழியா கர்ம சூத்திர வகுப்புல நுழைந்த அத்தனை பேருக்கும் நான் அந்த சித்தர்கள் கொடுத்த 8 எழுத்து மந்திரத்தை கொடுத்திருந்தேன். 1,00,000 முறை மந்திர ஜபம் செய்யணும் 10 நாளுக்குள்ள அப்படின்னு. இன்னைக்கு 9வது நாள் ஆயிடுச்சு. அப்படி 18,000 மந்திரத்துக்கு மேல ஜபம் பண்ணவர்களுக்கு நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்திலேயே ஒரு சித்தர் இருப்பாரு. உங்க நட்சத்திரத்தின் வழியாக, உங்களுடைய ராசி மண்டலத்தின் வழியாக, உங்களுடைய மனதோடைய எண்ணத்துக்குள்ள ஊடுருவி, கர்மமானது ஊடுருவி அது மனதுக்குள்ள நுழைஞ்சிட்டான எண்ணமாக மாறி, அந்த எண்ணமானது உங்களுடைய பஞ்சேந்திரியங்களும் ஏக்கி வெளியவும் உள்ளையும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடக்கின்றது. அந்த வாழ்க்கையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெளிவு பிறக்க வேண்டும். கற்றும் தெளியார். படிச்சதுனால, புஸ்தகம் படிச்சதுனால, இப்ப நான் பேசுறதை கேட்கறதுனால உங்களுக்கு தெளிவு வர போறது கிடையாது. நான் பேசுறது உங்களுக்கு சிந்தனை செய்தால் அங்க உங்களுக்கு புரிதல் உண்டாகும். அப்படி அந்த நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துக்கும் 27 சித்தர்கள் இருக்கிறாங்க. அந்த சித்தர்கள் யாரு, உங்க நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த அந்த சித்தர் இன்னாருதான் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவேன். என குரு இல்லாத வித்தை பால். வாழைத்தாயி உங்க கைக்கு கிடைச்சிட்டா ஒரு நல்ல உங்க நட்சத்திரத்தின் வழி உங்களுடைய கர்மத்தை சீர்படுத்துறதுக்கு, ஒவ்வொரு கட்டத்திலையும் தெளிவு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சித்தர் கிடைச்சிட்டாரு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்தது என்னது? இது 2 பேரும் வந்துட்டாங்களா? இப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? அவம் பெரும் பிள்ளையின் பேசத்தகமோ. ஆணவம், சுயநலம், விகாரம். ஆணவம், சுயநலம் 8 விதமான விகாரம்.
இந்த ஆணவம் சுயநலம் விகாரத்தை 4 பேர்கிட்ட காட்டிடக்கூடாது. தயவு செய்து காட்டிடாதீங்க. பணம் சம்பாதிக்கிற இடத்துல காட்டிதான் தீரணும், வேறு வழி கிடையாது. ஆணவம் சுயநலம் 8 விதமான விகாரத்தை குருவுடைய அடுத்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பாபம் உற்பத்தி ஆகின்ற இடம் நம்மளுடைய ஆணவம். அவம் பெறும் விளையால நமக்கு அத்தனை பாவகர்மம் உண்டாகிட்டு இருக்கு. இருக்கிற ஜென்மமா செய்து வச்ச பாவகர்மம் பத்தாம இன்னும் ஆணவத்தையும் சுயநலத்தையும் திருப்பி 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 காட்டக்கூடாத இடத்துல காட்டி 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 அவன் பெறும் பிள்ளையின் பேசத்தகமோ. நீ அத்தனை பெரிய பாவத்தை பண்ணிட்டு பிழைய பண்ணிட்டு, நான் இத புண்ணியம் பண்ணேன், நான் வந்து சாமிக்கு அதை கொடுத்தேன், நான் கோபுரம் கட்டினேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ண, சாமிக்கு தங்கமா திருப்பதியில் போய் தங்கமா கொட்டினேன், பெருமை பீச்சிக்கிறதுல என்ன இருக்கு? 10 காசுக்கு பிரயோஜனம் ஆகுமா அந்த பெருமை பீத்துறது? அவன் பெரும் பிழையை கர்மத்துல இருக்கு. நீ எத்தனை சாமி கும்பிட்டாலோ, நீ எத்தனை கோடி தானத்தை பண்ணிட்டு நான் பண்ண பெருமை பீச்சுக்கிட்டாலோ, நான் பண்ணதுக்கு நான் பண்ணேன்னு சொல்றதுனால அதோடைய விளைவானது என்னன்னா முழுமையான புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்களே தடையா இருக்கீங்க. ஏன் எனக்கு புரியல. நீங்க தானங்களும் தர்மங்களும் செய்றீங்க. சிவபுராணத்தில் ஒண்ணு வரும், சொல்கின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் பல்லூன் உயர்த்த பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் அப்படியே வரும் ஒரு வாக்கியம். சொல்கின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்கின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணுமா? அப்ப செய்கின்ற தானமோ செய்கின்ற தர்மமோ பொருள் தெரிந்து செய்யணும், தெளிவோடு செய்ய வேண்டும். இந்த பிழையெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, குரு இல்லாத வித்தை பால் வெட்டுனா என்னது? பாலா போயிரும். அதோடைய விளைவுதான் இவ்வளவு தூரம். இந்த நாட்டுல எங்கேயாச்சும் சத்தியமான பக்தி இருக்கா? உண்மையான பக்தி இருக்கா? எல்லாம் ஒரு கமர்ஷியலான பக்தி தானே இருக்கு. அந்த கமர்ஷியல் பக்தி தான் நீங்களும் செய்யறீங்க. அப்படின்றத நீங்க வந்து இக்கட்டான ஒரு பெரிய பாவகர்மம், நோய் வேதனை துன்பம் துயரம் அவமானம், வேதனை துயரம் அவமான துக்கம் துரோகம் விபத்து வறுமை பிரிவு, இதை சந்திக்கும் போது இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்லும் போது அந்த இறைவன் காப்பாத்தலன்னா சாமியை மாத்திடுறோம்ல. ட்ரெண்டிங்ல இப்ப எந்த சாமி இருக்கு? வாராகி ட்ரெண்டிங் முடிஞ்சிருச்சா? அடுத்து பைரவர் முடிஞ்சிருச்சு, அடுத்து வாராகி ட்ரெண்டிங் இப்ப குறைஞ்சிட்டு வருது. இப்ப நினைக்கிறேன் அந்த வேலை ஏதோ ஒரு புதுசா ஒரு சாமி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்தா நினைக்காதீங்க. இப்ப வாழை திருப்பதி சொன்னா அடுத்து ட்ரெண்டிங் சாமி சான்ஸே இல்லை. அந்த பார்வைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுக்காக தான் நான் அவ்வப்போது கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். இவ பாவை பொருள் கிடையாது. இவளை வந்து கமர்ஷியல் பக்தியா வந்து ஒருவேளை இந்த சாமி கொஞ்சம் பவர் கூட இருக்குமோ நான் பிரார்த்தனை பண்ணா, எந்த சாமி எல்லா சாமியும் சக்தி தான். ஆனா சொல்கின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த லலிதா நவரத்ன மாலையே படிக்காம இந்த லலிதா நவரத்ன வாழை திரிபுர சுந்தரிய நீங்க புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். நானே திருநாமமும் இந்துதியும் நபிலாதவரை நாடாதவளே நானி திருநாமமும். இந்த வாழை தாயை தொட்டுட்டீங்கன்னா உங்கள் கூட அவளோட இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நான் எப்பெல்லாம் சகசரநாமம் சகசரநாமம் படிக்கிறேன் நான் கேட்டே தீரணும். ஏன்னா அவளுக்கு நம்ம கேட்கறது பிடிக்குமா? இந்துதியம் லலிதா நவரத்ன மாலையை 3 காலத்துக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு பிடிக்குமா? நானி திருநாமமும் இந்துதியும் நவிலாதவரை, நினைக்காதவங்களை துதிக்காதவங்களை, ஓடி போய் லலிதா சகசரநாமம் கேட்காதவங்களை, பாராதவளே பார்க்க கூட மாத்தாள். அப்ப அவர்களுக்கு சிறப்பு வராது, மென்மை வராது. அவர்கள் வாழ்க்கையில மென்மை நிலை சிறப்பு நிலையை அவர்கள் அடைய முடியாது. இந்த வாழை தாய் இல்லாம ஒரு மந்திரம் கூட கிடையாது. பிள்ளையாருக்கு ஒரு மந்திரம் இருக்கு, முருகனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சிவனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சக்திக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நாராயணுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. உலகத்துல எல்லாத்துக்கும் தனித்தனியா மந்திரம் இருக்கு. ஆனா எல்லா மந்திரத்துக்கும் ஓம் என்ற மந்திரம் இல்லாம இருக்கா? அந்த ஓம் என்ற பிரணவம் தான் இந்த வாழைத்தாய். இந்த வாழைத்தாய்
அப்ப இந்த வாழை தாயை கும்பிடத்துக்கு ஜென்ம ஜென்மமா விட்டகுற தொட்டகுற வேண்டும். ஆகையினால இந்த கர்மசூத்திர வகுப்புல இன்றைக்கு நம்மளுடைய அவம் பெறும் பிழையின் பேசத்தகுமோ. ஆக இன்றைய பாடம் அவம் பெறும் பிழை பேசத்தகுமோ. ஆணவம், சுயநலம், 8 விதமான விகாரங்கள். இதை தாய், தந்தை, குரு, இறைவன் சம்பந்தப்பட்ட இடத்துல காட்டவே கூடாது. நீங்க கர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா பிழை, அவம் பெறும் பிழையை நீங்க குறைக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். வாகனம் ஓட்டும் போது கவனமா இருங்க, வாகனம் ஓட்டும் போது கவனமா இருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வாகனத்தை ஓட்டும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க கவனமா இல்லைனாக்கா அங்க விபத்து நடக்கும். இந்த வாகனத்தை நீங்க சரியா கவனமா இயக்கலனாக்கா நோய் என்ற ஒரு விபத்து நடக்கும். இதுக்குள்ள இருக்கின்ற மனம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தை சரியா கவனமா இயக்கலனாக்கா வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரண பயம் வரும் என்ற விபத்து நடக்கும். ஆக வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வாகனத்தை ஓட்டும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. எதுல இருந்து? அவம் பெறும் விளையின் பேசத்தகமோ. பேசக்கூட உனக்கு தகுதி இல்லைன்ட்டாரு அகத்தியர். நீ போயிட்டு அந்த ஆட்டிடியூட்டை மாத்து. ஆணவத்தை எங்க காட்டக்கூடாது அங்க காட்டாது. இந்த கலியுகத்துல ஆணவம், சுயநலம் காட்டாம பிழைக்க முடியாது. எஸ், பணம் சம்பாதிக்கிற இடத்துல போய் காட்டுங்க உங்களுடைய வில் பவரை. உங்களுடைய ஆணவம், சுயநலம், விகாரங்களை அங்க காட்டுங்க. இறைவன், குரு, தாய், தந்தைன்னு வந்துருச்சுன்னா இந்த அவம் பெறும் பிழையை நீங்க காட்டி, நீங்க 1000 சாமியை கும்பிட்டோ, 1000 சண்டியாகம் பண்ணியும், 1000 கோடிக்கணக்கான ருத்ரயாகம் பண்ணியும், கேதார்நாத்துக்கு நீங்க ட்ரிப்பு பிடிச்சு கொண்டு போயிட்டு சிவனுடைய தலையில போய் நீங்க உக்காந்தாலும் 10 காசுக்கு அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அகத்தியர் சொன்ன சித்தன் வாக்கு திசை 8 பொய்க்காது. அவம் பெறும் பிழைய நீ பண்ணிக்கிட்டே நீ என்னத்த பேசுற? அது பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல அது மல்டிபிளா ஆகிட்டு இருக்கு. நீ போடுற வினை, நீ போடுற வித்து எல்லாமே மல்டிபிள வினையா மாறி கொட்டி கிடக்குது. அது எப்ப நீ என்ன பண்ண முடியும்? இத பேசிட்டு இருக்கிற டைம் இல்ல, டைம் ஓடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம உயிர் போக போகுது, மரணம் அடைய போறோம். நம்மளுக்கு டைம் இல்ல. நமக்கு என்னமோ ஒரு அத சொல்ல நிறைய பேர் சாபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறனால நம்ம மரண காலம் கிட்ட வந்துகிட்டு இருக்கின்றது கூட அந்த விழிப்பு நிலை நமக்கு இல்ல. நமக்கு என்னமோ 1000 வருஷம் நம்ம இருக்க போறோம், 2000 வருஷம் இருக்க போறோம்ன்ற ஒரு விதமான ஒரு கற்பனை, ஒரு கனவு மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சாக போறோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னொரு 30 வருஷம் 60 வயசு ஆயிருமா? 40 வயசுல இருக்கவங்க 20 வருஷம், 50 வயசுல இருக்கவங்க இன்னும் ஒரு 10 வருஷம், 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூச்சும் நமக்கு போனஸ் தான். டைம் இல்ல. பிளீஸ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சுதந்திரமா வாழ்ந்ததா இருக்கணும். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாகியமா, சுதந்திரமா உங்கள் வாழ்க்கைய இந்த 63 நாட்கள் ஆச்சும் உங்க மேல மட்டுமே உங்களுக்கு கவனத்தை வைங்க. உங்க ஆரோக்கியம், உங்க மகிழ்ச்சி, உங்க நிம்மதி, உங்க செல்வ சௌபாக்கியம், உங்க சுதந்திரம் உங்க மேல நீங்க மட்டும்தான். வேற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்க தர்மத்தை செய்யுங்க. கணவனாக குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை செய்யுங்க. மனைவிக்கு செய்யக்கூடிய தர்மத்தை செய்யுங்க. மனைவியாக குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் செய்யக்கூடிய தர்மத்தை செய்யுங்க. பிள்ளைகளா தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய தர்மம் செய்யுங்க. தாய் தந்தையா குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தர்மம் செய்ய. அவர்கள் டியூட்டியை ஜஸ்ட் டூ as usual. எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா வாழ்வது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும். இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தே தீரணும். அப்படி இல்லை அப்படின்னா உயிர் போகின்ற நேரத்துல உங்க மனசு கடந்து தவிக்கும். ஐயோ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை முழுசா வாழ முடியாம
இது ஒரே ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையை நீங்க சுதந்திரமா வாழ வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தெரியணும்னாக்கா, நீங்க எதுக்கு பிறந்தீங்க, நீங்க இந்த பிறவில என்ன கர்மம் செய்வதற்காக பிறந்தீங்க, அதற்கு இந்த கர்ம சூத்திர வகுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆக அவம் பெறும் பிழையின் பேசத்தகுமோ. அடுத்தது பற்றும் வைர படைவாள் வைர. அன்பர்கள், கவசம் சொல்லி கொடுத்தாச்சு. 3 விதமான கவசம்: திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். அது எவ்வளவு முக்கியம், அதுக்கு எப்ப சக்தி கிடைக்கும் அதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியா குருவை வணங்க வேண்டும். அது நல்ல ஒரு சித்தர்களாக இருக்க வேண்டும். அந்த சித்தம் அறிவோடு உச்சநிலை தொட்டவர்கள் சித்தர்கள். உங்களுடைய நட்சத்திரப்படி அந்த சித்தர்களுடைய நட்சத்திரமும் சேமா இருக்கும். அந்த சித்தரை எடுத்துக்கிட்டு குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஓகேவா? அப்ப அந்த குரு தான் உங்களுக்கு தெளிவு கொடுப்பாருன்னு சொன்னேன். அப்ப அந்த குரு கிட்ட தெளிவு பெறறதுக்கு குரு வாக்கியங்களை கேட்டு வரணும். அதெல்லாம் நேற்று நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவம் பெறும் பிழை செய்யக்கூடாதுன்னு அகத்தியர் சொல்லி இருக்காரு. அப்ப அடுத்தது என்னது, பற்றும் வைர. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு யமனாக எடுத்தவளே. பற்று, அட்டாச்மெண்ட். உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்களா, அந்த அட்டாச்மெண்ட். உங்களுடைய அட்டாச்மெண்ட் தான், உங்களுடைய பற்று தான். எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு இப்பயோ நாளைக்கோ இல்ல வருங்காலத்திலேயோ உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம் எல்லாத்தையும் மரண பயத்தை வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும் பற்று. எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்களோ அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வலுக்கட்டாயமா பிடிக்காம போய் ஆகும், வலிக்குங்க ரொம்ப. எது பிடிக்காதுன்னு சொல்றீங்களோ, வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு, நீ அதை பண்ணிதான் ஆகணும்னு வலுக்கட்டாயத்துக்கு தள்ளப்படுங்க, அப்பயும் வலிக்குங்க. அப்ப யாருக்கு வலிக்காதுன்னா, பிடிக்கும் பிடிக்காது. இந்த பற்று பற்றற்ற, எனக்கு பிடிச்சதும் இல்ல எனக்கு பிடிக்காததும் இல்ல. இது அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது, அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. குருவுடைய வழிகாட்டியோடு, குருவுடைய உபதேசத்தோடு, அங்க குருவுடைய கைடன்ஸோடு அப்படியே நீங்க வாழ்க்கையை பயணம் பண்ணிட்டு போகும்போது அவன் வெறும் பிழையை செய்கின்றதை குறைத்து செய்யாம ஒரு நிலைக்கு போன பிறகு இந்த பற்று எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா குரு கொடுத்த அறிவு கொண்டு, குருவை வளர்த்து விட்ட அறிவு கொண்டு உங்களுக்கு தானா புரியும். இது எனக்கு நோய் கொடுக்கின்றது, இது எனக்கு வேதனை கொடுக்கின்றது, இது எனக்கு துயரம் கொடுக்க போகின்றது, இது எனக்கு அவமானத்தை கொடுக்க போகின்றது. அத்தனை பற்றும் தனியாக தெல்ல தெளிவாக புரியும். அப்ப அந்த பற்று பிடிச்சிருக்கு பிடிக்கல, இது ரெண்டையும் நீங்க உங்களுக்கு சமநிலைக்கு கொண்டு வரணும். இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி, வெரி டிஃபிகல்ட். ஒரு வைரக்கல்லை வெட்ட வேண்டும்னா இன்னொரு வைரக்கல்லால்தான் வெட்ட முடியும். எப்படி? ஒரு வைரக்கல்லை வெட்ட வேண்டும் என்றால் இன்னொரு வைர கல்லால தான் அதை வெட்ட முடியும். எந்த மெட்டலோ எந்த லேசர் வச்சும் ஒரு வைரக்கல்ல வெட்ட முடியாது. அப்ப ஒரு வைரக்கல்ல வெட்டணும்னா இன்னொரு வைரக்கல் தேவை. பற்றும் வைர. அப்ப உங்களுக்கு எதெல்லாம் அட்டாச் இருக்கோ, பிடிக்கலன்றதுல அட்டாச் தான், அது பிடிக்குதுன்றதும் அட்டாச் தான். ஓகேவா? அப்ப இந்த அட்டாச்ச நீங்க இந்த பற்றுல இருந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியா ஆகலன்னா, அந்த பிடிச்சிருக்கு அந்த பற்றானது உங்க வாழ்க்கையில அல்லுள்ள இருக்கிற பாச மாதிரி அப்படியே பரவி போய் நிக்கும், பச்சையா பிடிச்சுக்கும்.
அந்த பச்சையதான் பாசையதான் நம்ம தமிழ்ல ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதன் வாழ்க்கையில என்ன சொல்லணும்னா பாசம். என் கணவர் மேல நான் அத்தனை அம்புட்டு பாசம் வச்சிருக்கு, என் பிள்ளைங்க மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு, என் பொண்டாட்டி மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு, என் காதலி மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு, என் காதலன் மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்கு. அவங்க பிடிக்காத நீங்க செஞ்ச பாருங்க, அந்த பாசம் அதோட கலரை காட்டும் உங்களுக்கு. பாசம் என்பது சுயநலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களை வேதனைப்படுத்தியே தீரும். ஏன்னா பற்றோடைய வளர்ச்சி பாசம். அந்த பற்றானது பாசம் பிடிச்சிருச்சுன்னா, பாசம் வந்துருச்சுன்னா, ஒரு அட்டாச் இருந்தா அந்த அட்டாச்ல ஒரு பாசத்தை வந்து உருவாயிருச்சுன்னா, அங்க உங்களுடைய மனசை கிழிச்சு கொடூரப்படுத்தி உங்க மனசை ரணமா ஆக்காம அந்த பாச பற்றில இருந்து நீங்க வெளியே ஆகவே முடியாது. இந்த பிறவியோ எந்த பிறவியா இருந்தாலும் சரி, cannot be escape from this attachment. You must suffering from past attachment. கர்மாக்குள்ள நிறைஞ்சு கிடக்கும். அப்ப அதுல இருந்து இது எப்படிதான் ஜெயிக்கிறது? சில நேரங்கள் சில பற்றுகள் வந்து இந்த ஜென்மத்துல செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த தப்பு பண்ணிருக்கேன், இது ரைட் அப்படின்னு. சில எத்தனையோ பற்று, அளவற்ற பற்று, அளவில்லாத பற்று, ஜென்ம ஜென்மமா செய்தது எல்லாமே கொத்து கொத்தா வந்து இந்த பிறவியில வந்து உங்களுக்கு கொட்டி கிடக்கின்றது. எதுவுமே பண்ணாம நீங்க நல்லது பண்ணாலும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, இந்த மாதிரி பாவ கர்மத்தை வந்து நின்று நம்ம மனசை சஞ்சலப்படுத்துதே இருக்கிறதுல. அப்ப அந்த அட்டாச்ல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா அதுக்கு அகத்தியர் மகாமுனி சொல்றாரு, நீ இந்த பிடிச்சிருக்கின்ற எல்லா விஷயம், இந்த பற்றுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வைரக்கல்லு மாதிரி இருக்கு, அவ்வளவு ஈஸி கிடையாது வெடிக்கிறது. இது இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுதும் துன்பம் தான். அப்ப இத நீ வென்று வரணும்னா வைரக்கல்லாலேயே ஒரு படைவாள் ரெடி பண்ணணும். நீ பற்றும் வைர, படைவாள் வைர. நீ ஒரு கத்தி ரெடி பண்ணு. அந்த கத்தியானது வாளானது படைவாளால, அந்த வாளானது வைரக்கல்லால உருவாக்கு. அந்த வைரக்கல்லால உருவாக்கக்கூடிய அந்த கத்தி இருக்கிற இடத்துல, அந்த கம்பி இருக்கிற இடத்துல வந்து வைரமா இருக்கணுமா. ஒரு வைரத்திலே ஒரு படைவாள் செய். அந்த வைரத்திலே செய்கின்ற அந்த படைவாள் தான் நம் வாளை திருப்புற சுந்தரி. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பற்றுகளும் உங்களை ஒரு நாளைக்கு இல்லனா ஒரு நாள் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தி உங்களுடைய உடலுக்கு நோய்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம், மரண வேதனை, வலி 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 சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பற்றுகள். அப்ப அந்த பற்றிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா, அந்த பற்றை எல்லாத்தையும் அறுக்கக்கூடிய அளவுக்கு படைவாளான ஒரு வைரத்தால ஆகப்பட்ட, வைரத்தால உருவாக்கப்பட்ட ஒரு படைவாள் சொல்லுவாங்க. அத வைரத்தாலே உருவாக்கணும். அந்த வைரத்தாலே அதே பற்று. ஆனா அந்த பற்று என்னது? நீங்க வாழைத்தாய் மீது வைக்கின்ற பற்று, அந்த வாளை திருப்பர சுந்தரியின் மீது வைக்கின்ற பற்று. இவள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பற்றுகளையும் அறுத்து தள்ளி உங்களை ஒரு துளி கூட துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம், மரண பயத்திலிருந்து உங்களை கொண்டு வந்துருவா. பாவ கர்மத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்க மாட்டீங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வில் பவரான ஒரு மகாசக்தி, பராசக்தியாக உங்களுக்குள்ள ஒரு அவதாரத்தை எடுத்து கொடுப்பா. பற்றும் வைர, படைவாள் வைர, பகைவருக்கு யமனாக எடுத்தவளே. உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பணம் பிடிச்சிருக்கா? பணம் என்பது இப்ப உள்ள காலத்துக்கு, இந்த மாடர்ன் காலத்துக்கு அடிப்படை தேவை. யூ நீட் டு யூஸ். சாப்பிடறதுக்கு பாய்க்கணும், அவங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி
பணத்துடைய தேவை மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப பணம் என்பது தேவை. அப்ப அந்த பணத்தை தேவைக்கு பயன்படுத்துறீங்க, ரைட்டா? உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்துறீங்க. ஆனா வாழ்க்கைக்கு இந்த பணம் எனக்கு தேவை, அதுக்காக நான் போய் சம்பாதிக்கணும் அப்படி யோசிக்கிறத விட்டுப்புட்டு எனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா போதும், உங்களுக்கு ஒரு எதிரி வந்துடுவான். உங்களுக்கு பணம் ரொம்ப பிடிக்கும்ல, நீங்க பணத்தை நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க, அந்த வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு எதிரி வருவான். அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பற்று பிடிச்சனாலதான் உங்களுக்கு ஒரு எதிரி உருவாக்குறான். அப்ப என்னது, எதுவுமே பிடிக்க கூடாதா? எஸ். ஒரு விஷயம் பிடிச்சா ஒரு விஷயம் பிடிக்காது உங்களுக்கு. இந்த பிடிச்சதும் பிடிக்காம இருக்கின்ற அந்த விஷயம் அட்டாச் அண்ட் அன்அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயமே ஒரு மனிதனுக்கு இருக்க கூடாது. ஒரு மனிதனுடைய மிக பெரிய அளவுல ஒரு வீக்னஸ். நீங்க இப்ப 38 பேர் இருக்கீங்க. இந்த 38 பேருக்கும் 38 விதமான வாழ்க்கை கர்மத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், அடிச்சு சொல்றேன், வாழைத்தாய் மேல் சாட்சியாக சொல்றேன், நிச்சயமாக ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயத்தினால இப்ப இந்நேரம் நீங்க துன்பத்தையும் துயரத்தையும் நீங்க அனுபவிச்சு இருப்பீங்க. மனசுல வேதனையும் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அதுல இருந்து வென்று வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, பற்று இருந்தால் எதிரி உற்பத்தியாகத்தான் செய்வான். அப்ப பிடிக்காம எப்படி செய்யுது? ஜஸ்ட் ஃபாலோ யோர் கர்மா. பிடிச்சது விட்டுட்டீங்கன்னா, பிடிக்காத விட்டுட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது இல்ல அப்படின்னா அடுத்தது மூணாவது என்னது? உங்க டியூட்டிங்க. நீங்க என்ன கர்மத்தை செய்யறதுக்காக பிறந்தீங்களோ அதை மட்டும் செய்வீங்க, ரொம்ப தெளிவா. ஏன்னா குரு இருக்காரு, குரு உங்களுக்கு தெளிவை கொடுப்பாரு. அங்கிட்டு கணநாதன் முன்னுக்கு உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம், திசை கவசம், 3 விதமான கவச காப்பு உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் குருநாதனுடைய கைடன்ஸால உங்களுக்கு தெளிவு உண்டாகும். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பற்றுகளால் அதை வென்று வருவதற்கு வாழை என்று ஒரு பற்றை நீங்க புதிய படைவாளாக அந்த வாழைத்தாயை நீங்க பயன்படுத்த போறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களோடு சேர்ந்து விளையாட போறா, போர் விளையாட்டு வாட போறா. ஏன் இந்த புராணங்கள் எங்க பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, போர் 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 அப்படின்னா எந்த போர்? அங்க போயிட்டு எதிரி போர். நமக்குள்ள இருக்கின்ற அந்த எதிரி, முதல் எதிரி உங்கள் துன்பத்துக்கு ஒரே காரணம் உங்களுடைய பற்றற்ற அட்டாச்மெண்ட் அண்ட் அன்அட்டாச்மெண்ட். இது ரெண்டுமே ஹியூமனோட டிசார்டர். ஹியூமனுக்கு ஒரு மிகப்பெரிய, ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடாது. அதனாலதான் கோயில்ல நீங்க போயிட்டு பிள்ளையார வணங்கும் போது பிள்ளையார் கையில பாத்தீங்கன்னா ஒரு கையில கோடாலி இருக்கும், அங்குச, ஒரு கையில பாத்தீங்கன்னா கை இருக்கு. என்ன அர்த்தம்? உனக்கு பிடிக்காத உனக்கு இருக்கா, ரொம்ப பிடிச்சது இருக்கா, அந்த கோடாலியால அந்த விநாயகன் அறுத்துருவாராம், துண்டு துண்டா போட்டுருவாராம். உனக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா நீ வீக்னஸ் ஆயிருவ. நீ வீக்னஸா வாழ்றதுக்காக நீ ஆட்டு மந்தை கிடையாது. நீங்க ஒரு ராஜத்தன்மையோடு ஒரு சிங்கம் போல இங்க வாழ்றதுக்காக பிறந்திருக்க. குருட்டுத்தனமா ஆட்டு மந்தைகள் போல ஒரு கருப்பாட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மத்த ஆடுகள்லாம் போகுமா புல்லு மேயறதுக்கு? ஆட்டு மந்தைகள் போல வாழ்வதற்காக இந்த மனிதர்கள் பிறவி எடுக்கல. அப்படி அந்த மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா இங்க பாருங்க, எல்லாரும் காலைல எந்திரிக்கிறாங்க, காலைல எந்திரிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, அதுக்கப்புறம் காலைல எந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, டக்குன்னு இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, ஜாம்ல மாட்டுவாங்க, போய் மாங்குன்னு வேலை, திருப்பி வருவாங்க, குளிப்பாங்க, டயர்டா இருக்கு, அப்புறம் உட்காந்து பிக் பாஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டிக்டாக் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. எல்லாரும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த 4 பிள்ளைங்க மூஞ்சி ஒரே மாதிரி இருக்க மாட்டுது, செயல் ஒரே மாதிரி இருக்க மாட்டுது, சிந்தனை ஒரே மாதிரி இருக்க மாட்டுது. எப்படி மனிதர்கள் மட்டும் எல்லாரும் இதை மட்டுமே ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? இதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா நாம் ஆட்டு மந்தைகள் போல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு? அப்புறம் ஒரு கட்டம் வந்தானே இந்த இறைவன், ஐயோ என் பிள்ளை ஆட்டு மந்தை போல சம்பந்தமே இல்லாத கர்மத்தை வாழ்ந்து துன்பத்துக்குள்ள ஆளாக போகுதுன்னு சொல்லி அந்த இறைவன் நீங்க கும்பிடுற ஏதோ
குருட்டுத்தனமான பக்தி. ஏதோ கண்ணுக்கு உங்களுக்கு தெரியும், முழுசா அது பக்தி ஒரு முறை தெரியாட்டியும் உங்களுக்கு அந்த இறைவனையும் பிடிச்சி தானே கும்பிடுறோம். அந்த இறைவன் பிடிச்சிருக்கா, ஐயோ இந்த பிள்ளை கேள்வி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனையும் உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுப்பாது. ஏன் துன்பத்தை கொடுத்தால் இது இல்லம்மா, இது இல்லடா கண்ணா, உன் வாழ்க்கை உன் கர்மம் பக்கத்து திருப்பு. உன் ஐம்புலன்களையும் பயன்படுத்தி உன்னை ஒரு மிகப்பெரிய ஆட்டு மந்தைகளாக ஆட்டி வச்சுட்டாங்க. திருப்பு உன் கவனத்தை, உன் வாழ்க்கைக்கு திருப்பு, உன் உடம்புக்கு திருப்பு, உன் ஆரோக்கியத்துக்கு திருப்பு, உன் மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாகியம், சுதந்திரத்துக்கு திருப்பு. உன் வாழ்க்கை உன்னை பற்றி மட்டும் சிந்தனை செய். உனக்கு உன் கர்மம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உங்க கவனத்தை அங்கிட்டு திருப்ப வேண்டும். அதுக்கு பற்றை ஜெயிக்கிறது பெரும்பாடு. அதுக்கு குருவும் இந்த வாளையும் இல்லாம சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஆனா முடியாதுன்னு இல்லை, நீங்க மட்டும் கொஞ்சம் முயற்சி, ஒவ்வொரு அடி அடித்து மேல வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அது நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு எமனாக எடுத்தவளே, இந்த வாளை தாயை வந்து வைர வாளாக ஆயுதமாக பயன்படுத்தி நம் வாழ்க்கை என்னத்துக்காக நம்ம இந்த பிறவி என்ன கர்மம் செய்வதற்காக பிறந்தமோ அந்த கர்மத்தை செய். நீங்க நல்லவங்களோ நீங்க கெட்டவங்களோ பிரச்சனை கிடையாது. ஆனா சத்தியமாக இருந்து உங்க வேலையை செய்துட்டு உங்க கர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. கொல்றதுக்கு பிறந்தவன் கொல்லதான் செய்வான், வாழ வைக்க பிறந்தவன் வாழதான் செய்வான். இங்க நல்லவன் கெட்டவன் கிடையாது. இங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பேச்சே கிடையாது. இங்க வேணும் வேணான்றதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. இங்க இருக்கிற ஒரே விஷயம், நம்ம கர்மத்தை நம்ம செய்தோமா இல்லையா, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு கூட்டம் வரும் உங்களை பார்த்து காரி துப்புறதுக்கு, போடாப்பா எனக்கு ஏன் வேலை இருக்கு. இன்னொரு கூட்டம் வரும், ஆஹா ஓஹோன்னு வரும். அதுக்கும் டைம் ஒதுக்குறதுக்கு இங்க வேலை கிடையாது. இங்க நம்ம நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம ஆயுள் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. தயவு செய்து முழித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வருடமும் கேக்கு வெட்டுறதுல குஷியில இருக்கிறோம். 4000 விஷம் 4000 விதமான கெமிக்கல் போட்ட அந்த கேக்கை வெட்டி அந்த விளக்க ஊதி தன் வாழ்க்கையை சந்தோஷமா பர்த்டே கொண்டு வரணும் அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே. ரியலி ரியலி இன்று ஒரு நாள் நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சு கொண்டே இருக்கின்றது. நம்ம ஆயுள் முடியுது. அட்லீஸ்ட் உங்க ராசி, உங்க நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த திதி மாதத்தை பார்த்து நீங்க அன்னைக்கு இறைவா அப்படின்னு நினைச்சாலும் பிரபஞ்ச சக்தி உங்க ஒவ்வொரு பிறந்த நாள் ராசிப்படி நட்சத்திரம் திதி மாதம் இந்த நாளையும் மையப்படுத்தி உங்க பர்த்டே வரும்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரபஞ்ச சக்தி அளவு இல்லாத அளவுக்கு கொட்டுமா, உங்களுக்கு லாபமாச்சும் இருக்கும். பர்த்டே அன்னைக்கு 4000 விதமான கெமிக்கல்ஸ் கேக்கு ஒரு கிரீம்ல மிக்ஸ் பண்றாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த கேக்கை வெட்டி அதை நம்மளும் சாப்பிட்டு அது பிறருக்கும் கூப்பிட்டு, ஒரு மனுஷன் செத்து போனா கூட தலைமாட்டுல விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய கலாச்சாரத்துல இருந்து வந்தவங்க நம்ம. பிறந்த நாள் அன்னைக்கு விளக்கு ஒற்றி பூ நாசமா நீ பூ நாசமா நீ போ அப்படின்னு ஊதி யோசிக்க மாட்டீங்களா? பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு ஏமனாக எடுத்தபடி இவ கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணணும். இவளே உங்களுக்கு படைவாளா இருப்பா, பகைவர்களை எல்லாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பா. அத படிச்சுன கற்கமாலா, அந்த இவளை நீங்க கத்தியாக அந்த வைர பற்றும் வைர படைவாள் வைரமாக படைவாள் வைர பகைவருக்கு ஏமனாக எடுத்தவளை இவளை நீங்க படைவாளா மாத்தணும். அதுக்கு அவ உங்களோட இணையணும். அவளுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்கணும். அதை இடம் பிடிக்கிறதுக்கு 3 விஷயம் செய்யணும். நாணி திருநாமமும் நிந்துதியும் நவிலாதவரை நாடாதவளே. ஒவ்வொரு நாளும் கர்ம சுத்தி நடக்கும்போது சகசரநாமத்தை கேட்க ஓடிவாங்க. ஆஹா 9 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு, சகசரநாமம் கேட்கணும் சகசரநாமம் கேட்கணும்.
ஆக இன்றைக்கு நம்மளுடைய கர்ம சூத்திரத்துல நான் தான் சொன்னல, இன்னும் கர்மா சப்ஜெக்ட் குள்ளேயே இன்னும் போகல. ஏன் சொல்லுங்க? பக்தி அடிப்படையாக வைத்துதான் இந்த கர்மத்தை படிக்க முடியும். இந்த பக்தி நிறைய பேரு கர்ம சூத்திரத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, கர்ம சுத்தியில ஜாயின் பண்ணிருக்காங்க, சண்டிங் கிடைப்பாங்க போயிருவாங்க. நிறைய பேர் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணி என்னுடைய தர்மத்தை, என் டியூட்டியை நான் செஞ்சுட்டேன். 8 எழுத்து மந்திரத்தை கொடுத்துட்டேன், வித்தை விளைவை என்ன செய்யணும்னு கொடுத்துட்டேன், லலிதா நவரத்ன மாலை கொடுத்துட்டேன், 8 எழுத்து மந்திரம் கொடுத்துட்டேன், எப்படி பயன்படுத்தணும் கொடுத்துட்டேன். ஆனா சில பேருக்கு அமையல. வாய்ப்பு குடித்தும் காசு கொடுக்கறாங்க, கிளாஸ்க்கு வர்றதுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். என் விதையை நான் சரியாக போட்டு விட்டேன். என்னுடைய வேலை வித்தை, என்னுடைய வித்தை விளைவு நான் கரெக்டா செஞ்சிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? 37 பேர் இருக்கீங்க. இத்தனை நாள் குருட்டுத்தனமா உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம கையில ஆல்ரெடி நமக்கு அற்புதமான லைஃப் டைம் ஜிபிஎஸ், லலிதா நவரத்ன மாலை அகத்தியர் மகாமுனி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஜிபிஎஸ், லைஃப் டைம் ஜிபிஎஸ். இந்த புக்கை பிரிண்ட் பண்ணி இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்து அன்பர்கள் 38 பேர் இருக்கீங்க, 1008 புக்கு வந்து பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்க போறோம். போன வருஷமும் கொடுத்தோம். நம்ம வைஷ்ணவி ரொம்ப அழகா செட்டிங்லாம் பண்ணி இந்த வாட்டி வந்து கிரீன் கலர் செய்து, சோப்பு கலர் போன வாட்டி இந்த வாட்டி கிரீன் கலர் கொடுக்க போறோம். சோ அன்பர்கள் யாரெல்லாம் இது புக்கை பிரிண்ட் பண்றதுக்கு ஃப்ரீயா இது கொண்டு போய் சேர்த்தோம்னா, உண்மையே சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைத்ததுக்கு சமமாக இருக்குங்க. இந்த படம் மட்டும், இந்த புக்கு மட்டும் இல்ல, வாழைத்தாயோடைய போட்டோ, வாழைத்தாயோட போட்டோ A6 அப்புறம் A4 A3 3 சைஸ்லயும் இந்த வாழைத்தாய். இந்த வெள்ளை கலர் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு சேர்ந்தது, கருப்பு கலர் ஒண்ணு இருக்கும், அது வந்து பாதுகாப்புக்கு. இது வந்து தமிழ் தான் அன்பர்கள், நான் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். இங்க இங்கிலீஷ் நான் பயன்படுத்தவே இல்லை. அடுத்த வருடம் இந்த பிரயோக மந்திரமா எப்படி பயன்படுத்தணும், எந்திரமா எப்படி அதை பயன்படுத்தணும், மந்திரம் எந்திரம் அதை எப்படி பிரயோகம் பண்ற தந்திரத்தையும் சேர்த்து, மந்திரம் தந்திரம் எந்திரம் இந்த 3ஐயும் சேர்த்து இதை வாழ்க்கையில பயன்படுத்திக்குள்ள யுக்தி என்னதுன்னு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தெரியல, நினைக்கிறேன் அவன் நினைத்தாதானே சொல்லி கொடுக்க முடியும். ஆக அன்பர்களே 38 பேர் இருக்கீங்க. இந்த புஸ்தகத்தை பிரிண்ட் பண்றதுக்கு உதவுவாங்க. நம்மளுடைய கர்ம சூத்ரா வகுப்புல இன்னைக்கு பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு எமனாக எடுத்தவனே இத வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து வற்றாத அருச்சுனையே வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, வற்றாத அருச்சுனையே வருவாய். அவளை வந்து நீங்க படைவாளா ஆக்குறதுக்கு நான் தான் சொன்னல, உங்க வாழ்க்கையில அவளை வந்து ஒரு படைவாள் மாதிரி வைர வாழ ஆயுதமா கட்காவா மாத்தி தேவி கட்கமாலாவா உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவ முன்ன நிக்கணும். அப்படின்னா அவ கூட அவ மனச நீங்க அவளை வந்து அவளுக்கு உங்களை பிடிக்க வைக்கணும். அதுக்கு வந்து அகத்தியர் முன்னாடி சொல்லிட்ட, அவன் வெறும் விலையின் பேசத்தக்கமா. இங்க பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. செயலுக்குள்ள இறங்கு. அந்த செயலை சரியா செய்தால் வித்தே நாணி திருநாமமுன் இந்துதுயும் நபிலாதவரை நாடாதவரை. இப்ப நீங்க இந்த பக்தி யோக சூத்திரத்தை அடிப்படையா பக்தியை வைத்துதான் கர்ம சூத்திரத்தை படிக்க வேண்டும். ஆனா இதுவே படிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அத்தனை பெரிய பாப கர்மங்கள், அத்தனை பெரிய பாப கர்மமானது உங்களுக்கு தடையாக நிற்கின்றது. அதற்கு தேவையானது புண்ணிய கர்மம் தேவை. அதற்கு எளிமையான வழி இந்த புஸ்தகம் அடிக்க உதவுங்க. என்கிட்ட காசு இல்ல, பிரச்சனை இல்ல, இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்க. வாழைத்தாயுடைய படம், வாழைத்தாயுடைய புக்கு, அதுக்கப்புறம் வந்து 54 பேர் வயதானவங்களுக்கு சிலிப்பர்,
சிலிப்பர் வந்து அது ரோட்டோரம் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சிலிப்பர் வாங்கி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து டூத் பிரஷ், அதுக்கப்புறம் வந்து டூத் பிரஷும் டூத் பேஸ்டும் கால்கேட்டும் வந்து பல் வளர்க்குற ப்ரஷ்ஷும் வந்து நம்ம வாங்கி கொடுக்க போறோம். அது 170 ringgit வருது. சிலிப்பருக்கு மட்டும் வந்து 500 ringgit வருது. ஏன்னா ஒரு சிலிப்பர் 10 வெள்ளினா 500 பிளஸ் தான் வரும். சரியா? சோ அன்பர்கள் யாரு எதுக்கு வந்து உதவ போறீங்களோ பிளாங்கெட் கூட நாங்க என்ன செய்யறோம், நாளைக்கு இல்ல நாளானைக்குள்ள நான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணிடுறேன். அந்த போஸ்டர்ல வந்து நீங்க என்னென்ன வந்து உதவலாம் அப்படின்ற விஷயம், என்னென்ன தேவைப்படுது நமக்குன்ற விஷயத்தெல்லாம் நான் போட்டுருவேன். அதுக்கு எவ்வளவு விலை தேவைப்படும் அப்படின்னு. சோ நீங்க எவ்வளவு விருப்பப்பட்டு கொடுக்கலாமா அது உங்க விருப்பம், தாராளமா கொடுக்கலாம். சரியா? நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழுங்க, இன்புற்று வாழுங்க. எல்லாம் உள்ள வாழைத்தாயுடைய ஆசீர்வாதத்தோடு பிள்ளையார பிடிச்சிட்டீங்க, குருவை பிடிச்சிட்டீங்க. உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களை நீங்க உங்க வாழ்க்கை போர்ல ஜெயிக்கிறதுக்கு வாழை தாயையும் பிடிச்சிட்டீங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, அந்த வாழை தாயை நீங்க பிடிச்சிட்டீங்க அம்மா அப்படின்ட்டு. அந்த வாழை குழந்தைக்கு உங்களை பிடிக்கணும். அவ சின்னதுதான், வற்றாத அருச்சுனையே, வற்றாத சுனை இருக்குல்ல, இந்த கரும்பு இருக்குல்ல, இந்த கரும்புல பாத்தீங்கன்னா அந்த சுனை பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு. அந்த சுனை சின்னதுன்னு நினைச்சாதீங்கன்னா, அந்த சின்ன சின்ன சுனையானது அந்த இலை அடிச்சு இப்படி இழுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், கையே துண்டா வெட்டி விட்டுரும். அது சுனதானு இலக்காரமா பார்க்க கூடாது, அதுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. அது வற்றாத அருச்சுனையே. அந்த அந்த கரும்புல இருக்கக்கூடிய இலையில அந்த சின்ன சின்ன சொனை இருக்கும். அந்த சொனை வந்து சின்னதுதானே, அது என்ன பண்ண போது நினைச்சோம்னா, அதுல கைய வச்சு இழுத்தீங்கன்னா கைய அறுத்துரும், ஆழமா அறுத்து விட்டுரும். அது போல இவ சின்னது தானே, ஆனா இவ சின்னது, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றவள், இந்த அண்டத்தையே தூக்கி பிடிச்சிருக்கின்றவள். இந்த பூமியில உங்க கண்ணுக்கு தெரிகின்றது அத்தனையும் அந்த வாழை திருப்பர சுந்தரி தான். அசையும் பொருள், அசையா பொருள், இந்த உலகத்துல எதெல்லாம் சாலிட்டா இருக்கின்றதோ அதுலயும் அவதான் இருக்கின்றாள். இந்த உலகத்துல திரவியமா நீர் வடிவமா போய்கிட்டு இருக்கிற எல்லாத்திலையும் அவதான் இருக்கின்றாள். இந்த உலகத்தில் இருக்கின்ற காத்து கேஸ் வடிவத்தில் இருக்கின்றதிலையும் அவதான் இருக்கின்றாள். அந்த வாழை தாய்க்கு இன்னொரு பேர் திரியாட்சரி. இந்த திரியாட்சரிய தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அகாரம் உகாரம் மகாரம் சொல்லுவாங்க. இந்த அகாரம் உகாரம் மகாரத்தை ஆங்கிலத்துல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லுவாங்க. அதை இன்னுமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அதற்கு பேர் தான் அணு சக்தி. அணு, அட்டம்னு சொல்லுவாங்க, அட்டம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லாமே வந்து இந்த பூமியோடைய காந்தத்தின் வழியாதான் இயங்கி கொண்டு இருக்கின்றது. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் இந்த காந்தமானது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் காந்த அலையானது பாஞ்சி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த காந்த அலையை கண்ணுக்கு தெரியாம ஒரு வேவ் மோடு போகும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகுலர்ஸ், அதுதான் எட்டம். அந்த எட்டம் தான் அகாரம் உகார மகாரம். அந்த அகார உகார மகாரத்தை தான் சேர்த்தா ஓம் என்ற ஓம்காரம் உதிக்கும். அந்த ஓம்காரத்துல உதிக்க ஓம்காரமாக உதிக்கும் போது அந்த அணுவோடைய சுழற்சிக்கு ஏற்ப மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த அணு சக்தியோட சுழற்சிக்கு ஏற்ப அந்த அணு சக்தி தானே வாழைத்தாயி, அவதானே மூலாதாரம். அந்த மூளை வந்து ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கும். அந்த ஓம் என்ற பிரணவத்தோட சுழற்சியிலிருந்து நகாரம் பிறக்கின்றது. அந்த நகாரத்துக்குள்ள பிரம்மா, சரஸ்வதி, மண்ணு தத்துவம். அந்த மண்ணிலிருந்து என்னது மண் தத்துவம், பிரம்மா. அடுத்தது விஷ்ணு, ந. பிரம்மானா ந, விஷ்ணுனா மா. பிரம்மா சரி, லக்ஷ்மி, விஷ்ணு, லக்ஷ்மி.
நீர் தத்துவம் பஞ்சபூதத்துல. அடுத்தது நம ஷி. ஷி என்றால் என்னது? ருத்ரன் காளி நெருப்பு தத்துவம். அதுக்கப்புறம் வா. வா என்னது? மகேஸ்வரன் மகேஸ்வரி காத்து தத்துவம். அதுக்கப்புறம் ஆகாயம் சதாசிவன் ஆதிபராசக்தி. அந்த வாழையினுடைய அந்த அணுவினுடைய அட்டமுடைய சுழற்சியிலிருந்து அதோடைய அதாவது தன்மைக்கு தகுந்த மாதிரி மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயமானது உற்பத்தியாகி இப்ப மனிதனாக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். அப்ப இந்த மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயத்துக்குள்ள பிரம்மா சரஸ்வதி, லக்ஷ்மி விஷ்ணு, ருத்ரன் காளி, மகேஸ்வரன் மகேஸ்வரி, சதாசிவன் ஆதிபராசக்தி, இவர்களுடைய சுழற்சியை சுத்தி ஒரு மிகப்பெரிய தெய்வீக அலை இருக்கு. அந்த அலைக்கு பேருதான் நவரத்தின மாலை. அந்த அலைக்கு பேருதான் 9 விதமான தெய்வீக சக்தி. அந்த 9 விதமான தெய்வீக சக்தியை அடைகின்றவர்கள் உங்க வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் நவரத்தின மாலை நவிண்டிடுவார். அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைஞ்சிருவார். சிவரத்தினமாய் திகழ்வார். அவரே யாருங்க சொன்ன பக்தினா ஸ்டூபிட்னஸ்? யார் சொன்னா? இந்த உலகம் விஞ்ஞானமே இல்லாத ஒரு காலத்துல, அட்டம்னா என்னன்னு தெரியாத காலத்துல, நம்ம கோயில்ல ஓம் என்ற பிரணவத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லா இறைவனுக்கும் முன்னுக்கு ஓம் 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 ஓம்னு சொல்லி அந்த ஓமை இன்னும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமை ஒரு வடிவமா வாழை திருப்புர சுந்தரியாக எடுத்து நமக்கு சித்தர்கள் கொடுத்திருக்காங்களே, எத்தனை கருணை! அந்த ஓம்குள்ள அட்டம் பத்தி இன்னும் நியூக்ளியர் ரிசர்ச்ல நடந்துகிட்டு இருக்கு. அட்டம் ரிசர்ச்ல நியூக்ளியர் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா நம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள், அருளாளர்கள் இந்த அணுவை இந்த அட்டம போடா ஓம் என்ற விஷயத்தை கோயிலுக்குள்ள வச்சு அந்த ஓம் என்ற சத்தத்துல சுழற்சியிலிருந்து அலைகள் இருந்து என்னென்ன நடக்குதுன்ற சிந்தனை பிறக்க வேண்டும் என்பதற்கு கோயில மணியை வைத்து அதை அடித்து அந்த கோயில் மணி உங்க காதுக்குள்ள கூற வச்சாங்க. எதுக்கு கோயில் மணி அங்க அடித்து இங்க வருது? கோயில் மணி வேற இல்ல, இந்த வாழை தேவி வேற இல்ல. கோயில்ல இருக்கின்றது மணி, இங்க இருக்கின்றவள் மனோ. இது ரெண்டையும் சேர்த்தால் மனோன்மணி. இந்த வாழைத்தாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, மனோன்மணி. அப்ப அந்த மணி சத்தத்தை அடிக்கும் போது அந்த மணிக்கும் உங்க காதுக்கு என்ன ஒயரா பூட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சப்தமானது டொங்குன்னு அடிச்சு உங்க காதுல விழுவுதே, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? நாதம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாதம்னு சொன்னாங்க. நாதம் மீன்ஸ் சவுண்ட், விந்து மீன்ஸ் லைட். அப்ப அந்த நாதமானது உங்க காதுக்குள்ள இங்க சேர்ந்துச்சு. அந்த மணிக்கும் இந்த காதுக்கும் நடுவுல ஒண்ணு டிராவல் ஆனுச்சு. அது என்ன? அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதுக்குள்ள என்ன பர்டிகுலர் இருந்துச்சு? அதுதான் அட்டம், அதுதான் வாழைத்தாய். இப்ப சொல்லுங்க, கண்ணுக்கு தெரிகின்ற ஓரறிவு ஜீவராசிலிருந்து 6 அறிவு மனிதன் இங்க இருக்கின்றது எல்லாமே நீங்களும் நானும் அந்த மூல கடவுளாகிய மூலப்பொருளாகிய அந்த மூலக்கணலாகிய அந்த வாழைத்தாய் தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்து ஏக்கி அவளுடைய சுழற்சி மூலாதாரத்திலிருந்து சுழல நம் கர்மமானது சுழறுகின்றது. நம் சுயநலத்துக்குள்ள இருந்து நம் எண்ணமானது உற்பத்தி ஆகின்றது. அந்த எண்ணமானதை நாம் ஆணவத்துக்கு கொடுக்குது. அந்த ஆணவம் இந்த உடம்புக்கு கொடுக்குது. இந்த உடம்பு நம்மளுடைய அந்த எண்ணத்தை செயல்படுத்துகின்றது. வெளியிருந்து அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு போய் திருப்பியும் அந்த எண்ணத்துல சுயநலத்துல பதிவு பண்ணுகின்றது. மூலக்கணல் எவ்வளவோ விஷயம் இருக்கு. You want to live your life with freedom, you must learn the Bhakti Yoga Sutram. Without you understand your karma, you only can be happy. You only become as a slave. கரெக்டா சொன்ன நினைக்கிறேன். கரெக்டா தான் இருக்கும்.
இங்க நம்ம அடிமையா வாழ்வதற்காக வரல. பக்தி தெரியல அப்படின்னா நம்ம இங்க நிச்சயமா அடிமையா தான் வாழணும். என் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்னால யாருக்கும் அடிமையா வாழ முடியாது. நான் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் எனக்கு அடிமை கிடையாது. அதே விஷயத்தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க இங்க யாருக்கும் அடிமையா வாழ்றதுக்காக வந்து பிறக்க கிடையாது. நீங்க அடிமையா தான் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா சந்தோஷமா வாழ்ந்துக்க, அதுவும் உங்க விருப்பம் தான். ஆனா உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாக்கியத்தோடு சுதந்திரமா நீங்க வாழ வேண்டும் என்பது என்னுடைய மனதார பிரார்த்தனைகள். ஆக அன்பர்கள், நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்பு இன்னைக்கு இது போதும். ஓகேவா? இன்னைக்கு இது போதும். நான் நினைக்கிறேன் இன்னும் பேசணும் வச்சுக்கலாம் கொஞ்சம். ஏன்னா 1 மணிக்கு மேலாம் பேசினாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல 1:15 ஆயிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப பெருசான விஷயம்லாம் வந்து விழுந்துரும். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா கதுவு கரெக்டா 1:15 இருந்து 3:15 வரைக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் சக்தி வந்து விழுவும். நீங்க என்ன கொடுத்தாலும், நல்லது கொடுத்தாலும் பூம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு திருப்பி வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க நல்லது நினைச்சாலும் வேகமா தப்புன்னு வந்து விழுவோம், கெட்டது நினைச்சாலும் டப்புன்னு வந்து விழுவோம். அதனாலதான் சொன்னாங்க ராத்திரிலாம் ஜெபம் பண்ண வேண்டாம், 12 மணிக்கு மேல பக்தி செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அதை ஃபாலோ பண்ணாம இருந்திருப்போம், அதை லேர்ன் பண்ணாம இருப்போம். அது விபரீதமா போயிட்டு விபரீதமா வந்து தாக்கும். அவனா நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைப்போம். நம்ம நல்லா இல்லாம வேகமா போயிட்டு நம்மள வந்து அடிக்கும். அதனாலதான் ராத்திரியில வந்து பெரிய பெரிய வித்தை தெரிஞ்சவங்களா ராத்திரியில தான் ஜபம் பண்ணுவாங்க 1:15 இருந்து 3:15 வரைக்கும். சரியா அன்பர்கள், நல்லா இருப்பீங்க. இந்த கர்ம சுத்தி ஜபத்துல பதிவு பண்ணிக்கங்க. யாரெல்லாம் வந்து இந்த 63 நாட்கள்ங்க, இந்த 63 நாட்கள்ல தை மாசம், மாசி மாசம், இந்த தை மாசம் மாசி மாசம் நாம் தெரிந்தோ தெரியாம செய்த பாவ கர்மங்கள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்குள்ள மாசம். இயற்கை தாயை கொடுத்த ஒரு மாசம். 63 நாட்கள் கர்ம சுத்தி ஜபம் ஒவ்வொரு நாளும் செய்வேன். இந்த கர்ம சுத்தியில வந்து பதிவு செய்து கொள்ளுங்க உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தை. என் தொலைபேசி எண்ணு டிக்டாக் பயோல இருக்கு. அந்த நம்பர் எடுத்து மாஸ்டர் சீட்ல சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்க பெயர், உங்க நகரி, உங்க பண்டார் and then ஒரு மெசேஜ் மாஸ்டர் I want to join கர்மா கிளீன்சிங் அப்படின்ட்டு. சோ அன்பர்கள், நீங்க இதுல ஜாயின் பண்ணானே உங்களை ஆட்டோமேட்டிக்கா கர்ம சூத்திர வகுப்புலையும் உங்களை வந்து அட்டாச் பண்ணிடுவேன். சரி, இதுக்கு ஃபீஸ் இருக்கா? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபீஸ். 10 வெள்ளி இருக்கா 90 காசு கொடுங்க. 100 வெள்ளி இருக்கா 9 வெள்ளி கொடுங்க. 1000 வெள்ளி இருக்கா 108 வெள்ளி கொடுங்க. இருக்கிறதுல இருந்து கொடுக்கறது தான் இந்த கர்ம சூத்திரத்தோடைய ஃபீஸ். இதெல்லாம் ஏன் சொத்தா? எல்லாம் நம்ம சித்தர்கள், ஞானிகள், இதெல்லாம் அவங்க கொடுத்த என்னுடைய அறிவு விரிவுக்கு புரிஞ்ச விஷயத்த தான் நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல. நானும் இன்னும் படித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய படிக்கணும். ஆனா இருந்த வரைக்கும் டைம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. படிச்ச வரைக்குமாச்சும் வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்தாதான் இன்னும் நிறைய வரும். சரியா அன்பர்கள், நல்லா இருப்பீங்க. எல்லாம் உள்ள வாழைத்தாயுடைய ஆசீர்வாதத்தால் ஆரோக்கிய, மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாக்கியத்தோடு வாழ மனதார வாழ்த்துறேன். அன்பர்கள், நம்மளுடைய இந்த இவ்வளவு நாள் நம்ம விளக்கம் சொன்ன இந்த லலிதா நவரத்ன மாலை புஸ்தகத்தை 1008 காப்பி வந்து அடிச்சு எல்லோருக்கும் இலவசமா கொடுக்க போறோம். இந்த வாழைத்தாயுடைய போட்டோவையும் A6, A4 and then A3 இந்த 3 விதமான சைஸ்ல வந்து இந்த போட்டோ சைஸ் போஸ்டர் செஞ்சு எல்லோருக்கும், இது இந்த போட்டோ தான் இருக்கும், எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க போறோம். சரியா? நம்ம காசு வாங்கி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஆக இந்த அற்புதமான இந்த புஸ்தகம் அளிக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தை கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா இந்த வித்யாதானம் இது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த புஸ்தகம் அகத்தியர் கொடுத்திருக்காரு. லைஃப் டைம் GPS. நீங்க ப்ராப்பரா இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லலிதா நவரத்ன மாலைய எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் அதுல என்ன செய்யணும்ன்றத தெல்ல தெளிவா போட்டிருப்பாங்க. தெல்ல தெளிவா தமிழ்ல மட்டும்தான் கொடுக்கறேன். தமிழ்ல நீங்க எடுத்துக்கங்க. அப்படி தெரியலனாக்கா நான் ஆடியோ அனுப்புறேன். என்னோட தொலைபேசி என்ன இந்த புக்ல இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து புலனம் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு ஆடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன். உங்களுக்கு வேண்டும்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க தமிழ் படிக்கலாம். இல்ல நான் அனுப்புற ஆடியோவை நீங்க சொந்தமா இங்கிலீஷ்ல எழுதி இல்ல மலையாள எழுதி நீங்க படிக்காதீங்க.
சரியா? நல்லா இருப்பீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் எல்லாருக்கும் வாழைத்தாயினுடைய ஆசீர்வாதத்தோட ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாகியத்தோடு சுகந்தரமா வாழ மனதார வாழ்த்தி, ஸ்ரீ மாணவ தர்ம குருகுலால இருந்து உங்கள் அன்புக்குரிய தி வாய்ஸ் ஆஃப் கர்மா விடைபெறுகிறேன். அன்னை வாழைத்தாய் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்க சுதந்திரமா வாழுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க, நிம்மதியா வாழுங்க. எல்லாமே நன்மையா நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளை பொழுது நம்மளுடைய 10வது நாள், நம்மளுடைய கர்ம சுத்தி, நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நல்லா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஜெய் ஜெகன் மாதா.